ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கிய பார்த்திங்கன்னா கௌதம் வந்து மாணிக்கத்தோட இடத்த வந்து வாங்க முடியாது போயிருமோ அப்படின்றத வந்து டென்ஷனில் இருக்கிறத வந்து பார்த்துட்டு, கௌதம் உங்களுக்கு வந்து யாரும் இல்லாத இல்லை, உங்களுக்கு வந்து அப்பாவும் அம்மாவும் வந்து இருக்காங்க, ஆனால் வந்து உங்களுடைய அப்பா வந்து ஒரு கொலைகாரன்றதை நான் எப்படி வந்து சொல்லுவேன், எல்லா உண்மையும் தெரிஞ்சுமே வந்து உங்கள்கிட்டேருந்து வந்து மறைச்சிட்டு இருக்கிறேன்னா எல்லாமே வந்து நம்ம குடும்பத்துக்காக தான் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு நம்முடைய கௌதம் கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்ன இலக்கிய நீ வந்து கொஞ்சம் கூட வந்து டென்ஷன் ஆகாதே வந்துருக்கேன், மாணிக்கத்தோட இடம் வந்து நாளைக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக போகுதுன்ட்டு நான் வந்து பயங்கர டென்ஷனாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ என்னென்னா பாலை குடிக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் முதல்ல இந்த பாலை குடிங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, இலக்கிய நான் சொல்கிறது புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி கிடைக்கிறதும் பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாம் புரியுது, நாம் வந்து அந்த இதில் வந்து தோற்றுட்டோம்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆஃபீஸு சேர்மன் வீட்டோட பொறுப்பு எல்லாம் வந்து பைரவி அம்மா கையில் வந்து கொடுத்துடணும். அதுவும் போக அந்த பைரவி அம்மா வந்து நம்மளை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்ப கூட அது வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே ஏன் இலக்கிய எப்படி வந்து பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற கேட்டது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கௌதம், நீங்கள் வந்து முதல்ல பாலை குடிக்கின்றாங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த பியூன் வந்து கால் பண்ணி நாளைக்கு வந்து 10 மணிக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சார் பைரவி மேடம்ன்றவங்களத்துலேயும் இந்த எஸ்எஸ்கே பேர்லையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாளைக்கு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கிய கிட்ட வந்து சொன்னோம். பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கௌதம், நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோம். பார்த்திங்கன்னா இலக்கியா அவங்க நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்களா, உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு பார்த்திங்கன்னா, எனக்கு புரியுது கௌதம், ஆனால் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அவங்க பேரில் வந்து நடக்காது, என்னுடைய பேரில் நீங்கள் தான் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்முடைய கௌதமுக்கு வந்து பயங்கர ஷாக்காக இருக்குங்க. எப்படி நடக்கும் இது எவ்வளோ அப்படின்னு கேட்குற பார்த்திங்கன்னா, அதெல்லாம் வந்து தன்னால் நடக்கும் கௌதம், நீ வந்து சைலண்ட்டாக வந்து இதை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. நம்ம இலக்கிய பார்த்திங்கன்னா எந்த தைரியத்தில் வந்து சொன்னாங்கன்னா, நம்முடைய கௌதமோட அப்பா இந்த எஸ்எஸ்கேன்றது வந்து நம்மளுடைய ரேவதி சொல்லி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதை வச்சே வந்து நம்முடைய இந்த எஸ்எஸ்கே வந்து எப்படி வந்து மிரட்ட போகிறாங்க அப்படின்றதான் வந்து இருக்க போகுது. இந்த சேலஞ்சில் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய இலக்கியம் கௌதம் வந்து வின் பண்ண போகிறாங்க. அந்த பைரி வந்து மறுபடியும் வந்து எஸ்எஸ்கேவை நம்பி தோக்க போகிறாங்க. நம்ம இலக்கியா பார்த்திங்கன்னா ஒரு புது நம்பர்லேருந்து வந்து கால் பண்ணி, என்ன எஸ்எஸ்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்க, ஒரு பொண்ணை வந்து ஏமாற்றி வயிற்றில் வந்து குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டேன், அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்க தான் ஏமாற்றி பார்த்தா அவங்கள வந்து கொலை பண்ண வேறு முயற்சி பண்ணியிருக்கேன், இதெல்லாம் வந்து உன்னுடைய மனைவிக்கு வந்து தெரியாதில்ல, நான் போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் வந்து தாட்சியாயணி கையில் வந்து உன்னுடைய மனைவி கிட்ட சொன்னால் உன்னுடைய நிலைமை என்னன்றதை வந்து யோசிச்சுப்பார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி மிரட்டுறாங்க. நீ யார் எங்கேருந்து பேசுகிற அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறதுக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத, இன்றைக்கி வந்து இந்த மாணிக்கு ஏதோ ஒரு இடம் வந்து அந்த பைரவிக்கு சாதமாக வந்து வாங்க போறியுமே, அந்த இடத்த வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீ பண்ணக்கூடாது, அந்த இடத்துல ஓனர்கிட்டே வந்து நீங்கள் வந்து சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கிளம்பி வந்துடணும் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டுறாங்க. நீ மிரட்டுறதுக்கெல்லாம் நான் வந்து பயப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, சரி நீ வந்து பயப்படாத, நான் போயிட்டு உன்னுடைய ஒய்ஃப் கிட்ட வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்ற எல்லா உண்மையுமே வந்து நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, இல்லை நீ சொல்கிறத நான் வந்து கேட்குறேன், தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் பண்ணுறாத, என் வாழ்க்கையை போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து பயந்து சாகிறாங்க. இந்த எஸ்எஸ்கே நம்ம இலக்கியா வந்து பிளான் பண்ண சிறப்பாக வந்து நடந்து முடிஞ்சிட்டு சொல்ல முடியும். மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.